வணக்கம். சலாம் மலேசிய மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. KLIA-வில் ஊடுகதிர் முறையை மேம்படுத்தும் SOP நிரந்தர செயல்பாட்டு முறை அடுத்த வாரம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சோதனை முறையை வலுப்படுத்தும். ஜகார்த்தாவுக்குள் போதைப் பொருள் கடத்திய மலேசிய விமானியை விசாரிக்க இந்தோனேசிய அதிகாரிகளுக்கு மலேசியா அதிகாரம் வழங்கியது. நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த போக்குவரத்து அமைச்சுடன் கைகோர்ப்பு. சாலை பாதுகாப்பு மீதான தகவலை சிறாரிடம் எடுத்துரைக்க இயங்குபடம் அனிமேஷன் உருவாக்கப்படும். பொறுப்பு மிக்க வருங்கால தலைமுறை வளர வழிவகுக்கும். நாட்டின் 10 இடங்களில் காற்றுத்தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. வெளி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேற்குலகை வியப்பில் ஆழ்த்திய சூரிய கிரகணம் கண்டோர் கண்களை கட்டி போட்டது. நாட்டின் அதிக மதிப்புடைய வீரராக கௌரவிக்கப்பட்டார் JDT மத்திய திடல் ஆட்டக்காரர் அஃபிக் ஃபசாயில். செய்திகள் இனி விரிவாக. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஊடுகதிர் முறையை மேம்படுத்துவதற்கான SOP அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி ஒருவர் அண்மையில் இந்தோனேசியாவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆந்தனி லோக் தெரிவித்தார். KLIA-வில் ஊடுகதிர் வருடியின் ஆற்றலை உறுதிப்படுத்தவும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு சோதனை நெறிகளை வலுப்படுத்தவும் அந்த நிரந்தர செயல்பாட்டு முறை SOP மேம்படுத்தப்படுகிறது. விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகளில் இனி மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனமும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமும் ஈடுபடும். விமானிகள் விமான பணியாளர்கள் மீதான கண்காணிப்பையும் சோதனை முறையையும் மேம்படுத்தும்படி மலேசியா ஏவியேஷன் குரூப்பும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் வான் போக்குவரத்து துறை பாதுகாப்பு தரத்தை மேலும் வலுப்படுத்த ஏனைய விமான நிறுவனங்களும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என ஆந்தனி லோக் வலியுறுத்தினார். கடந்த மாதம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானியை விசாரிக்கவும் விளக்கம் பெறவும் இந்தோனேசிய அதிகாரிகளுக்கு மலேசியா அதிகாரம் வழங்கியுள்ளது. அதன் வழி தொடக்க கட்டத்தில் உள்ள விசாரணையை துல்லியமாக மேற்கொள்ள முடியும் என உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். விசாரணை தொடர்பிலான அண்மைய நிலை குறித்து புகிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தமக்கு விளக்கமளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். விசாரணை நிறைவு பெற்ற பின்னர் அது குறித்த தகவல் பொதுவில் வெளியிடப்படும். இந்நிலையில் நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் விரிவான திட்டம் ஒன்று அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். அத்திட்டத்தின் விவரங்களை துல்லியமாக ஆய்வு செய்ய 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. மாற்றங்கள் ஏதுமில்லாத பட்சத்தில் எதிர்வரும் புதன்கிழமை போக்குவரத்து அமைச்சருடன் இணைந்து அத்திட்டத்தை அமைச்சரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 29ஆம் நாள் இந்தோனேசியாவுக்குள் 70,000 எக்ஸ்தசி மாத்திரைகள் உட்பட 25 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருளை கடத்த முற்பட்ட 39 வயது மலேசிய விமானி கோலாலம்பூரில் இருந்து ஜகார்த்தாவுக்கு பயணிப்பதற்கு முன்னர் சொகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். நாட்டின் கடற்பரப்பின் இறையாண்மை வலுப்படுத்தப்படும். அதன் பொருட்டு மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவனம் APMM ரோந்து நடவடிக்கைகளுக்காக 4 உலங்கூர்திகளை கொள்முதல் செய்துள்ளது. அதில் முதலாவது AW189 ரக உலங்கூர்தி மலேசியாவை வந்தடைந்திருப்பதாக டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் கூறினார்.
5,50,285 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நாட்டின் கடல்சார் இறையாண்மையை வலுப்படுத்தவும் வான்வழி கண்காணிப்பு, சட்ட செயலாக்கம், தேடி மீட்கும் பணிகள், மருத்துவ ரீதியிலான வெளியேற்றம் என பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் குறிப்பிட்ட ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும். 4 AW189 நடுத்தர ரக உலங்கூர்திகளை மலேசியா 52 கோடி ரிங்கிட் மதிப்பில் கொள்முதல் செய்துள்ளதை டத்துஸ்ரீ சைஃபுடின் சுட்டினார். 11வது மலேசிய திட்டத்தின் கீழ் 5 ஆண்டு ஒப்பந்தத்தில் அவை உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து பெறப்படுகின்றன. எல்லை கடந்த குற்றங்கள், மீன்வள ஆக்கிரமிப்பு மற்றும் கடத்தல் போன்ற அச்சுறுத்தல்கள் உட்பட நாளுக்கு நாள் சிக்கலாகி வரும் கடல்சார் பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள இத்தகைய மேம்பட்ட வளங்களை APMM கையகப்படுத்துவதன் அவசியத்தை டத்துஸ்ரீ சைஃபுடின் எடுத்துரைத்தார். இவ்வேளையில் 2012 சோஸ்மா சட்டமும் அகதிகள் விவகாரமும் ஆழமாக ஆராயப்பட வேண்டியது அவசியம். அவை இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் காண இயலாது. மாறாக அவற்றின் அண்மைய முன்னேற்றங்கள், சவால்கள், அவற்றை கையாள இனி மேற்கொள்ளப்படும் அணுகுமுறைகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் விவரித்தார். ஆகையால் அது தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தேவையை நிறைவேற்றுவது மட்டுமின்றி நடைமுறைக்கு ஏற்றதோடு உறுதியான அடிப்படையை கொண்டதாகவும் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமானதாகவும் இருக்க வேண்டும். தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் டத்துஸ்ரீ சைஃபுடின் அவ்விவரங்களை பகிர்ந்தார். தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் 2012 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொஸ்மா சட்டத்தை ரத்து செய்யவோ சீரமைக்கவோ முன்னதாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ரத்து செய்யப்பட்ட ISA எனப்படும் 1960 உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்திற்கு பதிலாக சொஸ்மா சட்டம் இயற்றப்பட்டது. சாலை பாதுகாப்பு குறித்த தகவலை மக்களிடம், குறிப்பாக சிறாரிடம் எடுத்துரைக்க புதிய அணுகுமுறையை கையாள்கிறது சாலை போக்குவரத்து துறை. இயங்குபடம் அனிமேஷனை மையமாக கொண்டு அது மேற்கொள்ளப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். உள்நாட்டு இயங்குபட நிறுவனத்துடன் இணைந்து அந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பள்ளி பருவத்திலேயே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டால்தான் பெரியவரானதும் அதனை அவர்கள் கடைபிடிப்பர். அதன் பொருட்டே சிறாரை இலக்காக கொண்டு அந்த இயங்குபட விழிப்புணர்வு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. உள்நாட்டு இயங்குபட நிறுவனத்துடன் இணைந்து அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாலை பாதுகாப்பு செய்திகளை மையமாக கொண்ட ஆக்கப்பூர்வமான உள்ளடக்கங்களை அதிகரிப்பதற்காக அந்த இயங்குபட நிறுவனத்துடன் JPJ மேற்கொண்டுள்ள இந்த ஒத்துழைப்பு வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறையாக கருதப்படுவதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். போக்குவரத்து அமைச்சின் மாதாந்திர கூட்டமும் அமைச்சின் நிலையிலான தேசிய மாத தொடக்கமும் ஒருங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பின் அமைச்சர் ஊடகத்தாரிடம் பேசினார். பினாங் இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் ஏரோ பார்க் பிலா மலேசியாவின் வட மண்டல வான் சரக்கு போக்குவரத்து வசதிகளையும் ஆற்றலையும் அதிகப்படுத்தவிருப்பதாக ஆந்தனி லோக் தெரிவித்தார். பினாங்கில் இப்போதுள்ள வான் சரக்கு போக்குவரத்து மையத்தை மிக பெரியதாக விரிவுபடுத்தும் அந்த திட்டம் வான் போக்குவரத்து மையமாக அந்த வட்டாரத்தை வலுப்படுத்தும். மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மற்றும் பினாங்கு மேம்பாட்டுக் கழகம் PDC-யின் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்படும் அந்த திட்டத்தின் கட்டுமானம் தொடங்கிவிட்டது. திட்டத்தின் முதல் கட்டத்தில் வர்த்தக தீர்வையற்ற வட்டார தரத்தில் புதிய வான் சரக்கு கிடங்கு கட்டுமானம் மேற்கொள்ளப்படும். அது 2029 ஆண்டு வாக்கில் இயங்க தொடங்கும். 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் பீலா 2050 வாக்கில் ஆண்டுக்கு 5 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் என ஆந்தனி லோக் விவரித்தார். தபோங் ஹஜி வாரியம் மீதான அரச ஆணைய விசாரணை அறிக்கைக்கு உதவ வெளிநாட்டு தடயவியல் நிபுணரின் சேவையை பெற மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உத்தேசித்து வருகிறது. அதில் முதலீட்டு கூறுகள் மற்றும் ஒப்பந்த ஆவணங்களை துல்லியமாக நுண்ணோக்க தடயவியல் சோதனை தேவைப்படுவதாக SPRM தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் விளக்கினார். கூட்ட அறிக்கை உட்பட இதுவரை எடுக்கப்பட்ட முதலீட்டு முடிவுகள் தொடர்பான பல்வேறு ஆவணங்களை உன்னிப்பாக ஆராய்வதும் அதில் அடங்கும் என டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் தெரிவித்தார். அந்த விவகாரம் தொடர்பாக SPRM 14 விசாரணை அறிக்கையை திறந்துள்ள வேளை 28 வளாகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதுவரை 115 பேரின் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் 7 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இதனிடையே RCI-யின் 6 விசாரணை அறிக்கைகளில் 3 நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள 3 அறிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன.
அதேவேளை தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கையை ஆராய்ந்ததில் புதிதாக 8 பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் குறிப்பிட்டார். இன்று மாலை வரையிலான நிலவரப்படி நாட்டில் உள்ள 10 இடங்களில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு புகைமூட்டம் பெரும் மாற்றங்களின்றி நீடிக்கும். குறிப்பிட்ட சில பகுதிகளில் மழை பொழிவு கணிக்கப்பட்டுள்ள போதிலும் அதனால் காற்றின் தரத்தில் மேம்பாடுகள் ஏற்படாது என மெட் மலேசியாவின் தேசிய நிலநடுக்கம் மற்றும் வானிலை கண்காணிப்பு மையத்தின் துணை இயக்குனர் மக்ரோன் ஃபட்ஸ்லி முகமது ஃபாமி குறிப்பிட்டார். சரவாக்கின் மேற்கு மற்றும் வட பகுதிகளில் புகைமூட்டம் மிக மோசமாகியுள்ளது. அதனால் சிரியானில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நேற்று மூடப்பட்டதை மக்ரோன் ஃபட்ஸ்லி சுட்டினார். தீபகற்ப மலேசியாவில் கிள்ளான் பள்ளத்தாக்கு பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று இந்த புகைமூட்ட சம்பவங்களுக்கு முதன்மை காரணியாக விளங்குகிறது. மே தொடங்கி செப்டம்பர் வரை நீடிக்கும் அந்த பருவநிலையால் மழை பொழிவு குறைவதோடு நாட்டில் கடும் வெப்பம் நிலவுவதாக மக்ரோன் ஃபட்ஸ்லி கூறினார். பொதுவெளியில் தீ மூட்டும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் வெளி நடவடிக்கைகளை குறைக்கவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்நிலையில் பினாங்கின் காற்று மாசு குறியீடு மோசமான நிலைக்கு அதிகரித்தால் பள்ளிகளில் புறப்பாட நடவடிக்கைகளை தவிர்க்க மாநில அரசு உத்தேசித்துள்ளது. பினாங்கில் தற்போது காற்று மாசு குறியீடு மிதமான அளவிலும் சப்ராங் ஜெயாவில் 96ஆகவும் பதிவாகியுள்ளதை முதலமைச்சர் சவ் கொன் யூ சுட்டினார். தொடர் நடவடிக்கைகளுக்கு முன் மாநில அரசின் தலைமை செயலகமும் சுற்றுச்சூழல் துறையும் அணுக்கமான கண்காணிப்புகளை மேற்கொள்கிறது. பொதுமக்கள் மலேசிய காற்று மாசு குறியீட்டு நிர்வாக அமைப்பின் வாயிலாக அதிகாரப்பூர்வ தரவுகளை சரிபார்க்கலாம். புகைமூட்டம் மோசமானால் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்படுகிறது. பயான் லெப்பாஸில் நடைபெற்ற ரேஸ் டு ஜீரோ திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சவ் கொன் யூ செய்தியாளரிடம் பேசினார். கடந்த ஆண்டு ஸ்லாங்கூர் பத்தாலிங் ஜெயாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் 4ஆம் படிவ மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரம், அதன் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட 15 வயது மாணவனை தற்காப்பு வாதம் புரியும்படி ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் நீதிபதி அட்லின் அப்துல் மஜித் உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட 15 வயது மாணவனுக்கு எதிராக அரசு தரப்பு வலுவான ஆதாரங்களை முன்வைத்தது. அதனைத் தொடர்ந்து தற்காப்பு வாதம் புரியும்படி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக அம்மாணவனை நிகர்த்து வாதாடும் வழக்கறிஞர் கிட்சன் ஃபூங் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் காலை மணி 9:20 முதல் 9:35க்குள் 16 வயது மாணவியை கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்ததாக சம்பந்தப்பட்ட மாணவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றவியல் சட்டம் 302 கீழ் குற்றம் சாட்டப்பட்டாலும் தொடர்புடைய மாணவன் 2001 சிறார் சட்டத்தின் விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராஜா ஜைசுல் ஃபாரிடா ராஜா ஜஹாருடின், அகாரி டூரானி அசீஸ், அஹ்மத் இக்பால் அஸ்மான் ஆகியோர் இந்த வழக்கில் வாதாடுகின்றனர். இவ்வாண்டு பிப்ரவரியில் நீதிபதி அட்லின் முன்னிலையில் சீன மொழியில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட மாணவன் மறுத்தார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் சுருக்கமாக. பேராக்கின் 16 மாவட்டங்களிலிருந்து 40 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு போதைப் பொருட்களை போலீஸ் பறிமுதல் செய்தது. 39 கிலோகிராம் எடையிலான ஷாபு, 20 கிலோவிற்கும் மேற்பட்ட யாபா மாத்திரைகள், 8.14 கிலோகிராம் ஹெராயின், 2.79 கிலோகிராம் கஞ்சா, 282 கிலோகிராம் எடை கொண்ட கத்தூம் இலைகள், 2340 லிட்டர் கத்தூம் நீர், 22.465 லிட்டர் அளவிலான இருமல் மருந்து புட்டிகள் உட்பட கெத்தாமின், எக்ஸ்தசி மற்றும் எரமின் 5 வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 40,80,194 ரிங்கிட் 97 சென்ட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனல் அபிடின் தெரிவித்தார். பேராக் லூமூட் போலீஸ் நிலையத்தின் தடுப்பு காவல் அறையில் போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் போலீஸ் அதிகாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட தடுப்பு காவல் அறையில் போதைப் பொருள் அடங்கிய பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டதை அடுத்து காலை 8:30 மணிக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தடுப்பு காவலில் இருந்த ஆடவர் 2 மெத்தாஃபெத்தாமின், ஹெராயின் மற்றும் கெனபிஸ் வகை போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். அவற்றின் மொத்த மதிப்பு 18,534 ரிங்கிட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த மாதம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கஞ்சா வகை போதைப் பொருட்களை உட்படுத்திய 2 கடத்தல் நடவடிக்கைகளை அரச மலேசிய சுங்கத்துறை முறியடித்தது. சரக்கு சேவை மற்றும் பயணப்பெட்டி மூலம் கடத்த முற்பட்ட 60.47 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருளின் மதிப்பு 48 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமாகும். கடந்த ஜூலை 13ஆம் நாள் கஞ்சா வகை போதைப் பொருட்களை கொண்ட 4 பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதனையடுத்து அதற்கு மறுநாள் தொலைந்த மற்றும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அலுவலகத்தில் 2 பயணப்பெட்டிகளில் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டம் பிரிவு 39B உட்பிரிவு 1A இன் கீழ் அந்த சம்பவங்கள் விசாரிக்கப்படுகின்றன. கிடா லங்காவியில் உள்ள கட்டுமான பகுதியில் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஒப் சாப்பு சோதனை நடவடிக்கையில் கள்ள குடியேறிகள் 104 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 129 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 91 பேர், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 13 பேர் பல்வேறு குற்றங்களை இழைத்தது அம்பலமானது. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 57 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். மேல் விசாரணைக்காக அவர்கள் கெடா சிக் பலாந்திக் குடிநுழைவு முகாமில் தடுத்து வைக்கப்படுவர். உரிய உரிமம் இல்லாது அந்நிய நாட்டவரை வேலைக்கு அமர்த்துவது மட்டுமின்றி விதிகளை மீறுவோருக்கு அடைக்கலம் அளிக்கும் முதலாளி மற்றும் தனிநபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில குடிநுழைவுத்துறை எச்சரித்தது. சீனாவின் முன்னாள் பிரதமர் ஜூ ரோங்ஜியின் மறைவுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அந்நாட்டு பொருளாதார மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜூ தமது நல்ல நண்பர் என பிரதமர் நினைவு கூர்ந்தார். பார் போற்றும் தலைவர்களுள் ஒருவரான ஜூ தமது 97ஆம் அகவையில் பெய்ஜிங்கில் நேற்று இயற்கை எய்தினார். 1990இல் மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பொருளாதார நிதி தொடர்புகளை வலுப்படுத்த இருவரும் இணைந்து பணியாற்றியதை டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வேளையில் நினைவு கூர்ந்தார். அவர்கள் உருவாக்கிய முன்னெடுப்புகள் இன்று வரை இரு தரப்பு உறவுகளில் மையப்புள்ளியாக திகழ்வதாக நிதியமைச்சருமான அவர் தமது ஃபேஸ்புக்கில் சுட்டினார். மேலும் ஜூ ரோங்ஜியின் சொந்த கிராமமான தாய்ஷான் மற்றும் புகழ்பெற்ற சீன கடற்படை தளபதி ஜெங் ஹேவின் வரலாற்று தலங்களுக்கு சென்ற நினைவுகளையும், ஜூவின் வீட்டு நூலகத்துக்கு சென்றபோது அவரே தனிப்பட்ட முறையில் தொன்மை வாய்ந்த பல சீன செவ்வியல் நூல்களை தமக்கு தேர்ந்தெடுத்து பரிசளித்ததையும் டத்தோஸ்ரீ அன்வார் பகிர்ந்து கொண்டார். 1998 முதல் 2003 வரை சீனாவின் பிரதமராக பதவி வகித்த ஜூ பொருளாதார மறுமலர்ச்சிகள் மூலம் அந்த வல்லரசை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் சென்றவர் ஆவார். 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய கச்சா எண்ணெய் தேவை மீதான கணிப்பை IEA அனைத்துலக ஆற்றல் நிறுவனம் குறைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதையும் பயனீட்டை பாதிக்கக்கூடிய எரிபொருட்களின் விலை உயர்வையும் இதற்கு அது காரணம் காட்டியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது எண்ணெய் சந்தை அறிக்கையில் IEA 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய எண்ணெய் தேவை நாளொன்றுக்கு 16 லட்சம் பீப்பாய்க்கு குறையும் என கணித்துள்ளது. இது ஜூலை மாத கணிப்பை காட்டிலும் 5,10,000 பீப்பாய்கள் கூடுதலான சரிவாகும். ஜூலையில் உலக கச்சா எண்ணெய் விநியோகம் 24 லட்சம் பீப்பாய் உயர்ந்து 10,15 லட்சம் பீப்பாய்களை எட்டியது. ஆனால் முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் நாள் அடிப்படையில் 63 லட்சம் பீப்பாய்கள் குறைவாகவே உள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள சண்டைகளும் கடல் வழி போக்குவரத்து முடக்கங்களும் விநியோகத்தை சீரமைப்பதற்கான முயற்சிகளை பாதித்துள்ளன. இதன் காரணமாக 3வது காலாண்டுக்கான எண்ணெய் விநியோக கணிப்பு நாளொன்றுக்கு 17 லட்சம் பீப்பாய்களாக குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் வளைகுடாவில் எண்ணெய் உற்பத்தி ஜூலையில் நாளொன்றுக்கு 25 லட்சம் பீப்பாய்களாக உயர்ந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பாப் எல் மண்டேப் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்தை அனுமதிப்பதற்கும் ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இவ்வாண்டின் எஞ்சிய காலத்திற்கான விநியோக கணிப்பை IEA வெளியிட்டிருக்கிறது. கொலம்பியாவில் பொருளாதார அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் அபெலார்டோ டேலா எஸ்பிரியேலா அறிவித்தார். அங்கு ஏற்பட்ட ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கம் கொண்டு வந்த பாதிப்பை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செயலாக்க தரப்பு தெரிவித்தது.
3 நாட்களுக்கு முன் அந்த தென் அமெரிக்க குடியரசை ரிக்டர் கருவியில் 7.4 பதிவு செய்யப்பட்ட ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. அதில் 265 பேர் உயிரிழந்தனர். நாட்டை பேரிடர் பிடியிலிருந்து மீட்டு மறுகட்டமைக்க அரசமைப்பு சட்டத்தின்படி பொருளாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டதாக அபிலார்டோ டேலா எஸ்பிரியலா விளக்கமளித்தார். மருத்துவமனைகள், பள்ளிகள், கட்டடங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றை பழுது நீக்கவும், சாலைகளை மீண்டும் செப்பனிடவும் உள்நாட்டு வெளிநாட்டு நிதியை திரட்ட அந்த முடிவு எடுக்கப்பட்டது. உடனடி உதவிகள் நல்கப்படுவது மட்டுமின்றி முதலீட்டை ஊக்குவித்து மேம்பாட்டு திட்டங்களை துரிதப்படுத்தி பாதிக்கப்பட்ட இடங்களில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் அந்த அதிரடி அறிவிப்பு துணைக்கோலும் என அவர் கருத்துரைத்தார். லிபியாவின் ஜவியா எரிபொருள் வளாகத்தில் வெடிபொருட்கள் அடங்கிய ஆளில்லா விமானங்கள் தொடுத்த தாக்குதலால் தீ மூண்டது. அதனை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் முயன்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. அந்த நகரின் தெற்கு பகுதியிலும் மின் துண்டிப்பு ஏற்பட்டதாக லிபியா மின்சார நிறுவனம் தகவல் அளித்தது. திரிபோலியின் மேற்கே உள்ள ஜவியா லிபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளின் மையமாக உள்ளது. மீண்டெழும் வன் செயல்கள் ஜவியாவின் எண்ணெய் தொழில்துறையை பாதித்துள்ளது. ஆளில்லா விமான தாக்குதல் தொடர்ந்தால் பேரளவிலான ராணுவ நடவடிக்கை கையாளப்படும் எனவும் அந்நாட்டு தேசிய எண்ணெய் கூட்டமைப்பு எச்சரித்தது. தொடுக்கப்பட்ட திடீர் தாக்குதலில் அங்குள்ள பெட்ரோல் சேமிப்பு தொட்டி தீக்கிரையானது. இதுகாரும் அந்த தாக்குதலுக்கு எந்த தரப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவரை அதிகார தரப்பு இன்னமும் கண்டறியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. வட எகிப்தில் வேளாண் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற 2 ட்ரக்குகள் ஒன்றை ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. அந்த கோர விபத்தில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் 13 முதல் 14 வயதுடைய சிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டாவாவிஸ் பகுதியில் நிகழ்ந்த அந்த விபத்தில் 30 பேர் காயமடைந்தனர். எகிப்தில் நிர்ணயிக்கப்பட்டதை விட அளவுக்கு அதிகமான முறையான ஆவணங்கள் இல்லாத தொழிலாளர்களை ஏற்றிச் செல்ல பொதியுந்தி எனப்படும் பிக்அப் ட்ரக் பயன்படுத்தப்படுகின்றன. சிறார் தொழிலாளர் உட்பட லட்சக்கணக்கானோர் ஆபத்து மிகுந்த அந்த ட்ரக்குகளில் பயணிக்கின்றனர். இந்நிலையில் நேற்று நேர்ந்த அந்த கோர விபத்தில் பலியானோரில் ஆக குறைவான வயதுடைய 10 வயது சிறுவரும் அடங்குவார் என உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எகிப்தில் உள்ள மொத்த வேலை வாய்ப்புகளில் சுமார் 67 விழுக்காடு முறைசாரா வேலை வாய்ப்புகளாகும். அந்நாட்டின் வேளாண் துறையில் அத்தகைய தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவது நேர்கோட்டில் வந்து கதிரவனை மறைத்து பூதளத்தில் இருள் போன்ற மாய தோற்றம் முகிழ்ப்பதே சூரிய கிரகணம். பெருவெடுப்பினால் உலகு தோன்றியது முதல் இன்று வரை அந்த இயற்கை காட்சி மாற்றம் கண்கள் கவர்ந்து சிந்தையில் நிற்கும் விந்தையாக உள்ளது. ஸ்பெயினில் தோன்றிய முதல் சூரிய கிரகணம் அங்குள்ள மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது அதற்கு சான்று. வியப்பு, அச்சம் ஆகியவற்றை உருவாக்கி வழிபாடு பொருளாகவும் மாந்த வரலாறு நெடுகில் திரிவாக்கம் கண்டது அந்த இயற்கை நிகழ்வு. வட ரஷ்யாவின் உட்புற ஆர்க்டிக் பகுதியில் முதலில் தோன்றிய கதிரவ மறைப்பு கண்டோர் கண்களை கட்டி போட்டது. 90 நிமிடங்களுக்கு பின்னர் ஸ்பெயின் வடகரையிலிருந்து பெலரிக் தீவுகளில் சூரிய கிரகணம் தென்பட்டது. முதன்முறையாக இயற்கையில் அந்த மாயம் கண்டோர் மகிழ்ச்சி மழையில் நனைந்தனர். நீச்சல் உடையில் பாதுகாப்பு கண்ணாடி அணிந்து கதிரவனை நிலவு மறைக்கும் மாயம் காண திரண்டனர் மக்கள் கடற்கரை மருங்கில். வாழ்வில் தாங்கள் பார்த்த எழில் கோலம் அது எனவும் அவர்கள் உவத்தனர். 2006க்கு பின்னர் ஐரோப்பிய பெருநிலத்தில் தோன்றிய அது கிரீன்லாந்து முழுக்க தென்பட்டது. ஐஸ்லாந்து தலைநகர் ரேஜாவிக்கில் 1433 கடைசியாக சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இனி அது 2196 வாக்கில் தோன்றும் என கணிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பிக்டு மீடி மலை உச்சியின் நீலவான ஓடையில் நெருப்பு பிழம்பாம் சூரியன் சுடர் மறைத்து நிற்கின்ற நிகழ்காட்சியது யாவரும் காண ஏதுவாக ஆடைகளான மேகங்களை இயற்கையை களைந்தது. அதன் வழி லண்டன், பாரிஸ் முதலிய மேற்குலக நகரங்கள் வாழ்நிற்கும் மேகங்கள் மூடா மேன்மையுறு அந்த வான் விந்தை புலப்பட்டது. புலகாங்கிதத்தின் பொருளை புரிய வைத்தது புவியினில்.
2025-2026 மலேசிய லீக் விருது விழாவில் அதிக மதிப்புடைய வீரராக கௌரவிக்கப்பட்டார் ஜேடிடி மத்திய திடல் ஆட்டக்காரர் அஃபிக் ஃபசாயில். அப்பிரிவில் 4 முறை சக அணி வீரர் அரிஃப் ஐமான் ஹனாபி செலுத்தி வந்த ஆதிக்கத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அது மட்டுமின்றி 32 வயதான அஃபிக் ஃபசாயில் சிறந்த மத்திய திடல் வீரராகவும் மகுடம் சூடப்பட்டார். 2022-2023 பருவங்களுக்கு பிறகு 3ஆம் தடவையாக அந்த விருதுக்கு அவர் உரியவரானார். அதுபோக இந்த விருது விழாவில் ஜேடிடியின் கையே ஓங்கியிருந்தது. அவ்வணியை சார்ந்த அஹ்மத் ஷிஹான் சிறந்த கோல் காவலராக 4ஆம் முறையாக தேர்வு செய்யப்பட்டார். பெர்க்சன் டா சில்வா சிறந்த இறக்குமதி வீரராகவும் தென்னக வேங்கையின் சிஸ்கோ மூனோஸ் சிறந்த பயிற்றுனராகவும் சிறப்பிக்கப்பட்டனர். மூனோஸ் வழிகாட்டலில் ஜேடிடி தொடர்ந்து 4ஆம் முறையாக சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா கிண்ணம், சூப்பர் லீக் பட்டம், FA கிண்ணம், மலேசிய கிண்ணம் ஆகியவற்றை வென்றிருந்தது. சிறந்த தாக்குதல் வீரருக்கான விருதை ஸ்லாங்கூர் FCயை சார்ந்த ஃபைசால் ஹலீம் தட்டிச் சென்றார். பினாங்கில் பிறந்தவரான அவர் இதற்கு முன்னர் அவ்விருதுக்கு மும்முறை முன்மொழியப்பட்டார். 2024 எரி திராவக தாக்குதலுக்கு ஆளான அவருக்கு இந்த விருது அர்த்தம் பொதிந்ததாக அமைந்துள்ளது. காற்பந்து விளையாட்டில் இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை இந்த உயரிய விருது வழங்கியிருப்பதாக ஃபைசால் ஹலீம் மகிழ்ச்சி தெரிவித்தார். திருக்குறள்: ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பிறர்க்கு உதவும் பண்பு உடையவர் உயிருள்ள மாந்தராக கருதப்படுவர். உதவும் மனப்பான்மை இல்லாதவர் செத்த பிணத்துக்கு ஒப்பானவர் என இடித்துரைக்கிறார் திருவள்ளுவர். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. Janji dan ku bersumpah setia demi Tuhan dan negara akan ku korbankan jiwa. Aku berjanji akan satukan semua, kita bertahan bersama tanah air.